பிரான்ஸ் நாட்டில் நான் வாழும் ஊரில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாத இறுதியில் பிக்னிக் ஒன்று அந்த மேரி ஏற்பாடு செய்யும். மேரிக்கு அருகில் இருக்கும் பூங்கா ஒன்றில் இந்த பிக்னிக் நடைபெறும். வீட்டிலிருந்து உணவுப் பொருட்களை கொண்டு வந்து நாங்கள் உண்ணலாம். அங்கு நெருப்பு மூட்டி விடுவார்கள். அந்த நெருப்பில் எங்களுக்கு தேவையான புலால்களை, இறைச்சிகளை வாட்டியும் உண்ணலாம். மேசை கதிரையெல்லாம் மேரியாலேயே வழங்கப்படும். ஆனால் முன்னதாகவே போய் அந்த மேசை கதிரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாமதமாக வருபவர்களுக்கு மேசை கதிரை கிடைப்பது அரிதாக இருக்கும். காரணம், அந்த ஊர் மக்களுக்கு இது பெரிய ஒரு கொண்டாட்டம், திருவிழாவென்றே சொல்லலாம். ஊர் மக்கள் அனைவரும் அந்த பாக்கில் தான் நிறைந்திருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் மேடை ஒன்று அமைக்கப்பட்டு அங்கு இசைக்கலைஞர்கள் மாலை 3 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை பாடல்களும் இசையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். உணவு உண்டு கொண்டு, உறவோடு கதைத்து கொண்டு, நட்போடு பழகிக்கொண்டு, அந்த இசையையும் ரசித்து கொண்டு ஊர் மக்கள் தங்களுடைய மாலை நேரத்தை கழிப்பது மிகவும் அழகாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரே ஊரில் வசித்தாலும் ஒருவரை ஒருவர் சந்திக்க நேரம் இல்லாமல் இருப்பதால் இந்த விழா ஒருவரை ஒருவர் சந்தித்து அளவலாவும் வகையாகவும் அமைந்திருக்கும். நான் எப்பொழுதும் இந்த விழாவை தவற விடுவது இல்லை. குழந்தைகளுக்கும் அது ஆரவாரமான விழாவாக இருக்கும். தங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவதற்கும் உணவு உண்பதற்கும் அது வழி சமைத்து கொடுத்திருக்கிறது. இரவு 11:30 அதாவது இருட்டாகிய பின் வானவேடிக்கை நடைபெறும். அது அந்த விழாவின் இன்னொரு உச்சகட்டமாக இருக்கும். பிரான்ஸ் நாட்டில் எல்லா ஊர்களிலும் 14ஆம் திகதி ஜூலை மாதம்தான் அதிகமாக வானவேடிக்கை செய்வார்கள். அதாவது பிரான்ஸ் நாட்டின் சுதந்திர தினமான 14ஆம் திகதி ஜூலை மாதம் அந்த விழாவை ஒட்டி, அந்த மகிழ்வையொட்டி எல்லா ஊர்களிலும் வானவேடிக்கை செய்து ஆர்ப்பரிப்பார்கள். ஆனால் எங்கள் ஊரில் அப்படி தனித்துவமாக அதை செய்யாமல் ஜூன் இறுதியில் இந்த பிக்னிக்கை வைத்துவிட்டு அன்று இரவே வானவேடிக்கை செய்து விடுவார்கள். ஊர் மக்களின் ஆரவாரம், குழந்தைகளின் ஆர்ப்பரிப்பு, உணவின் வாசம் என்று சொல்லி அந்த நிகழ்வு மிக சிறப்பாக இருக்கும். எங்களுடைய பாக் ஒரு ஆத்தங்கரையை அண்டி இருப்பதால் அந்த ஆற்றுக்கு மத்தியில் ஒரு கப்பலில் தான் அந்த வானவேடிக்கை செய்ய தயார் நிலையில் இருப்பார்கள். இரவு வந்தவுடன் வானவேடிக்கை பார்க்கும் குழந்தைகள் ஆர்ப்பரித்து கொண்டு அந்த இசைக்கேற்ற மாதிரி தாங்களும் கத்திக்கொண்டு வானத்தில் மின்னும் அந்த நட்சத்திரங்கள் போன்ற அந்த நெருப்பு ஒளிகளை பார்த்து ரசித்து கொண்டு அந்த நிகழ்வை முடித்து கொள்வார்கள். நீங்களும் அந்த நிகழ்வை பாருங்கள், ரசியுங்கள். அடுத்த ஆண்டும் இதை நான் உங்களுக்கு காணொளிப்படுத்துகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.